السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن الخير الكلام كلام الله وإن خير هدي محمد صلى الله عليه وسلم لا يؤمن حتى أحدكم أكون أحب إليه من والده وولده والناس أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر அந்தும் அதில்லத்தும் ஃபத்தக்கும் அல்லாஹ் லஅல்லக்கும் தஷ்குரூன். நிறையுடைய வாழ்வழித்து நெடும்பால உலகளித்து மறையளித்த மன்னனுக்கு மாபெரும் புகழனை அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான ஈருலக தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக கொண்டு வந்துடக்கூடிய உண்மை முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும் குறிப்பாக அதனும் சிறப்பாக அந்த வல்ல ரஹ்மான் அவனுடைய அருள்களும் பொழியக்கூடிய ரமலானுடைய மாதத்தில் அவனுடைய அன்பையும் அருளையும் எதிர்பார்த்த வண்ணம் கீழக்கரை வடக்கு தெரு நாசாவின் சார்பாக நடைபெறக்கூடிய முத்தான 30 தருணங்கள் என்ற அந்த ரமலான் மாதத்து தொடர் உரையை தொடர்ந்து கேட்க அமர்ந்திருக்கும் நம்மவர்கள் யாவர் மீதும் அந்த வல்ல நாயனின் வற்றா பெருங்கருணை என்றென்று நின்றுட வருமா. அன்புமிக்க ஏக வல்லோனின் நல்லடியார்கள, இந்த கண்ணியத்திற்குரிய வேளையில ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்நாளில நடந்த மிக முத்தான தருணங்களை நாம் ஒவ்வொன்றாக கேட்டும் பார்த்தும் வருகின்றோம். அதில் ஒரு அங்கமாக கடைசி தருணம் நாம் பார்த்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் வந்து குடி அமர்ந்ததற்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தார்கள், என்னென்ன சிரமங்களை ரசூலுல்லாஹ்வும் தோழர்களும் அனுபவிக்க நேரிட்டது. நான் முந்தைய பயான்களில் சொன்னது போன்று இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு இந்த சஹாபாக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஈமானில் முன்னோடிய மூத்த சமூகம் இரு பெரும் செயல்களை செய்திருக்கிறார்கள். ஒன்று ஹிஜ்ரத், மற்றொன்று நுஸ்ரத் என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஹிஜ்ரத் செய்தவர்கள் முஹாஜிர்கள் என்ற உயரிய சஹாபாக்கள், நுஸ்ரத் செய்தவர்கள் மதீனத்தை சேர்ந்த அன்சார் தோழர்கள் என்பதை நாம் பார்த்திருக்கோம். அந்த மாதிரி பல சிறப்புகளையும் அந்தஸ்தையும் பெற்று இருக்கக்கூடிய சூழலில் மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகுதான் தொழுகை என்ற ஒரு முறையே வந்துச்சு. தொழக்கூடிய தொழுகை முறைய ஜமாத்தோடு தொழக்கூடிய முறையாக இருக்கட்டும், இல்ல அந்த ஜமாத்துக்கு எப்படி அழைப்பு கொடுக்கிறது, நான் முந்தைய உரைகள்ல சொல்லியிருக்கிறேன். வாங்குங்கிற ஒரு முறையே மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகுதான் வந்தது. அதான் அறிஞர்கள் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய 23 ஆண்டு கால தூதுத்துவ வாழ்க்கையிலமா 13 ஆண்டு காலத்தை மக்காவிலும் 10 ஆண்டு காலத்தை மதீனாவிலும் கழித்தார்கள். இந்த 13 ஆண்டு காலத்தில் அல்லாஹ் இறக்கிய எல்லாமே பார்த்தீங்கன்னா அகீதா சம்பந்தப்பட்ட பாடங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மக்காவில் இறக்கணும். அல்லாஹ் என்றால் யார், மறுமை என்றால் என்ன, சொர்க்கம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன,
இது எல்லாத்தையும் அல்லாஹ் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ் மக்காவுடைய வாழ்க்கையை ரசூலுல்லாஹ் வச்சிருந்தோம். மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகுதான் எது வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஹுகள், ஷரியத்துடைய சட்டங்கள் அல்லாஹ் அப்பதான் இறக்கும். ஏன்னா இங்க முதல்ல இஸ்லாத்தை பற்றியான புரிதல் இல்லாதவர்களுக்கு இஸ்லாம் என்றால் என்னவென்ற அடிப்படை பாடத்தை சொல்லிக் கொடுத்த ரப்புல் ஆலமீன் இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு இஸ்லாத்துடைய அடுத்த கட்ட சட்ட திட்டங்கள் என்னவென்பதை அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். இதன் அடிப்படையில நீங்க பார்த்தீங்கன்னா மக்காவில் இருந்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் இப்பொழுது நாம் வச்சிருக்கிறோம் பாருங்க இந்த ரமலானுடைய நோன்பு, இது அவங்க வச்சதே கிடையாது. சௌமி ரமலான், ரமலானில் நோன்பு என்பது எப்பொழுது கடமையாக்கப்பட்டது என்றால் ஹதீஸிலே நாம் மிக தெளிவாக பார்க்கிறோம், குர்ஆனுடைய ஆதாரங்களை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பிறகே நோன்பு கடமையானது. அது எப்ப? ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலானுடைய மாதம்தான் அண்ணனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு இஸ்லாத்தை ஏற்றிருந்த அந்த உத்தம சஹாபாக்களும் முதல்ல நோன்பு வைத்திருக்கிறாங்க. அப்ப அந்த நோன்பு அவங்களுக்கு ரொம்ப புதியது, அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அது சவால் நிறைந்த ஒன்றாக இருந்திருக்குங்கிறது யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட கால சூழலில் அல்லாஹ் எதிர்பாராத சில தருணங்களையும் சில திருப்பு முனைகளையும் ஏற்படுத்துறாங்க. உங்களுக்கு நான் ஏற்கனவே உள்ள உரைகள்ல சொல்லியிருக்கிறேன், மக்கா வாசிகள் வியாபார பயணத்திற்காக குளிர்காலத்திலும் கோடை காலத்திலும் ஒவ்வொரு இடத்துக்கு போவாங்க. ஒரு சமயம் ஷாமுக்கு போவாங்கன்னு சொன்னேன், ஒரு சமயம் யமனுக்கு போவான்னு சொன்னேன். அந்த வியாபாரம் தான் அவர்களுக்கு ஒரு வருடத்தின் வியாபாரம். அதுல ஈட்டு வரக்கூடிய பொருளில் இருந்துதான் அவர்கள் ஒரு வருடம் உட்கார்ந்து சாப்பிடக்கூடியவர்களாக அந்த பணத்தை வைத்து செலவிடக்கூடியவர்களா இருந்தாங்க. ஏன்னா அந்த பூமி ஒரு வனாந்தர பூமி, ஒரு பாலைவன பூமி, ஒரு புற்பூண்டுகள் கூட முளைக்காத பூமியினால் இந்த வியாபாரத்திலிருந்து வரக்கூடிய பொருள் ஈட்டலில் தான் அவர்களுடைய உணவும் அவர்களுடைய வாழ்வாதாரமும் அமைந்திருந்தது என்பதை பார்க்கிறோம். அப்படி மக்காவுடைய தலை சிறந்த தலைவர்களில் ஒருவர், மிகப்பெரிய அரசியல் ஞானம் மிக்க அபு சுஃபியான் என்று சொல்லக்கூடியவர். இந்த அபு சுஃபியான் என்ன செஞ்சாருந்தா, ஷாம் தேசத்தில் போய் ஒரு மிகப்பெரிய மக்காவுடைய வியாபாரத்தை செஞ்சுட்டு, அந்த ஒரு வருடத்திற்கான வியாபாரத்தை செஞ்சுட்டு அவர் திரும்பி வர்றார் பல ஒட்டகைகளோடு. அந்த ஒட்டகைகள் முழுக்க என்ன இருக்குது? அவ்வளவும் தங்கங்கள், அவ்வளவும் நாணயங்கள், செல்வங்கள், மக்காவுடைய செல்வங்கள் எல்லாம் இருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, அந்த அபு சுஃபியான் மதீனாவை தாண்டி தான் எங்க போய் ஆகணும், மக்காவுக்கு போய் ஆகணும், வேற வழியே இல்லை. அப்ப மதீனாவை தாண்ட முற்படும் பொழுது அவனுக்கு சில காரியங்கள் செய்வோம் என்று சஹாபாக்கள் சிலர் ஆலோசனை சொல்றாங்க. யாரு சொல்லலா, உங்களுக்கு தெரியாது இல்ல, இந்த அரபு உலகமே நமக்கு என்ன செஞ்சிருக்குது? ஒரு பொருளாதார தடையை நம் மீது விதிக்கிட்டு இருக்குது. நம்மளால் மீள முடியாத தடையாக அது இருக்குது. அப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு நம்ம எவ்வளவு தூரம் உணவுக்கு சிரமப்படுறோம், நம்முடைய வியாபாரத்துக்கு சிரமப்படுறோம். அப்படி இருக்க அந்த மக்காவாசிகள் கொண்டு வரக்கூடிய அந்த அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டம் கொண்டு வரக்கூடிய அந்த பொருளை நாம் மறைச்சிடணும், அந்த பொருளை நம்ம கையகப்படுத்தி விட வேண்டும் என்று சிலர் ஆலோசனை சொல்றாங்க. இந்த செய்தி இருக்குது பாருங்க. இப்படி மதீனாவிலே தாண்டி இருக்கக்கூடிய மக்காவுடைய படையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தலைமையிலான குழு பறிமுதல் செய்ய இருக்கிறாங்க. நம்முடைய பொருளை எல்லாம் நம்மள்ட்ட இருந்து அவங்க களவாட இருக்கிறார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டு உடனடியாக அபூ சுஃபியான் என்ன செய்யறாங்க? தனக்கு உதவி வேண்டி மக்காவுக்கு கடிதம் எழுதுறார். இந்த கடிதத்தை கண்ட மாத்திரம் அவனோட எப்படி இருக்கிறானோ, அதாவது ஏற்கனவே சொல்லுவாங்கல்ல, add a fuel to the flame என்று இங்கிலீஷ்ல ஒரு பாவம் சொல்லுவாங்க, எரியிற கொள்ளியில் எண்ணெயை ஊத்துற மாதிரி என்று. ஏற்கனவே முஸ்லிம்கள் மீதும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கடுமையான வெறுப்பு இருக்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு தடை போட்டும் இவ்வளவு வீட்டை நம்ம பாதுகாப்பா வச்சிருந்துமே இவர் நம்மள்ட்ட இருந்து தப்பிச்சு ஹிஜ்ரத்துக்கு போயிட்டாரு. அவங்க போனது மட்டும் இல்லாம அவருடைய குடும்பத்தாரையும் ஏனைய சஹாபாக்களையும் மக்காவில இருந்து அவர் கொண்டு மதீனாவுல கொண்டு போய் சேர்த்து மதீனாவுல தங்களுக்கு நிகரான ஒரு பெரிய அரசாட்சியை உருவாக்கி தனக்கு ஒரு காம்படிட்டரா போயிட்டான்னு வெளியில் இருந்தவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வை பழி தீர்ப்பதற்கான சரியான வாய்ப்பு அமைந்ததாக நினைச்சாங்க. அப்ப உடனடியாக என்ன செய்யறாங்க?
மக்கத்து குறைஷியர்கள் ஒரு குழுவை கூட்டி இப்படி அபூ சுஃபியான் நம்முடைய உதவி கேட்டிருக்கிறார், மதீனாவிலேயே சில அநியாயங்கள் செய்வதற்கு அவங்க முடிவு பண்ணியிருக்கிறாங்களா, ஆகவே அதை நம்ம நடத்தி விடவே கூடாது என்று முடிவு எடுக்கிறாங்க. அப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், குசை என்பது 7 வகையான கோத்திரங்களை உள்ளடக்கியது. அத்தி, தைன், சகம், குசை, ஜும்மா, ஜுஹரா, மக்சூம். இந்த 7 உட்பிரிவுகளை சேர்ந்த 1300 வீரர்கள். அது எப்படி நம்ம பொருளை நம்ம களவாங்க விடுவோமா, அது இருந்தா தான் நம்ம வாழ முடியும் என்று சொல்லி 1300 வீரர்கள் ஆயுதங்களோடு என்ன செய்யறாங்க, அந்த அபூ சுஃபியானுடைய பாதுகாப்புக்காக வர்றாங்க. வரக்கூடிய சமயத்தில் யோசிச்சு பாருங்கம்மா, ரசூலுல்லாஹ் ஒரு நீதமான ஒரு தூய்மையான ஒரு ஆள், தன்னை அடிச்சவங்களையும் தன்னை கேவலப்படுத்தியவர்களையும் தனக்கு தீங்கிழைத்தவர்களுக்கோட பதில் தீங்கிழைக்காத ஒரு மாபெரும் உத்தமன். அவங்கள எந்த ஒரு சமயத்திலையும் ஒரு தவறான வார்த்தையை கூட அவங்களுடைய எதிரிகளின் மீது பயன்படுத்தாதவர். அதிகபட்சம் அவங்கள நோவினை செஞ்சா அல்லாஹ்வுடைய ரசூல் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னமா, அல்லாஹ் இவளை நீ பாத்துக்கிறன்னு சொல்லிட்டு போயிடும், அவ்வளவுதான். மற்றபடி அவர்கள் நிந்திக்கக்கூடிய வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தியதே கிடையாது. யார் அவர்களை எதிரிகளாக நினைத்தார்களோ அவர்களை கூட ரசூல் அப்படி பேசியதோ திட்டியதோ கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நல்ல இந்த குணத்தை சேர்ந்தவோ ஒரு மாற்றாருடைய செல்வத்தை எப்படிமா களவாட பார்ப்பாங்க. இன்னைக்கு ஒரு ஆள் தப்பு செய்யறான்னு வைங்களேன், அந்த தப்புக்கு பதிலாக நாம் திருப்பி அவனுக்கு தப்பு செய்யறது சரியாயிருமா, அது சரியாயிரும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சுஃபியானுடைய வணிக கூட்டத்தை எதுவுமே செய்யக்கூடாது என்று சட்டம் போட்டுட்டான். ரசூலுல்லாஹுடைய வார்த்தையை மீறாத சஹாபாக்கள் அபூ சுஃபியானுடைய வணிக கூட்டம் மதீனாவை கடக்கக்கூடிய சமயம் நோன்பு வச்சிருக்கிறாங்க, அவங்க ஒண்ணுமே செய்யல. அவர் பாதுகாப்பான முறையில கடந்து போய் எங்கேயும் போய் சேர்ந்துட்டாரு, மக்காவையும் போய் அடைஞ்சிட்டாரு. அவர் உடனடியாக ஒரு ஒற்றரின் மூலமாக அந்த செய்தியை அனுப்பிடுறாரு, மக்களே நான் உங்களிடத்திலே பாதுகாப்பு கேட்டிருந்தேன், முகமதோ அவருடைய தோழர்களோ எனக்கு எந்த விதமான நோவினையும் தரல, அதனால் பொருட்களோடு பணத்தோடு நான் ஒட்டகையோடு பாதுகாப்பாக எங்களுடைய வணிக கூட்டம் மக்கா வந்து விட்டது. நீங்கள் சப்போஸ் நீங்க பயணம் கிளம்பி இருந்தீங்கன்னா உடனடியாக நீங்க மீண்டும் திரும்பி வந்துருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை என்று தெளிவா சொல்றாரு. ஆனால் இவ்வளவும் சொல்லியுமே அவனும் எதிர்பார்த்தது ஒரு யுத்தம். இவங்களை எதிர்த்து ஒண்ணுமில்லாம இவனோட ஆட்கள் ஏண்டா, அப்ப ரசூலுல்லாஹ் கையில எதுவுமே இல்லை. நல்லா கவனிக்கமா, சாப்பாடுக்கு வழி இல்லாத ஒரு ஊர்ல இருந்துட்டு அவங்க எங்க போர் ஆயுதம் இருக்கு, அவங்கள்ட்ட எங்க கவச ஆடைகள் இருக்கு, அவங்கள்ட்ட எங்க குதிரை ஒட்டக படைகள் இருக்கு, எதுவுமே இல்லாத சமயம் போர் செஞ்சே ஆகணும் என்று நிற்கிறாங்க அபூஜஹலும் அவனுடைய தலைமையிலான குறைஷி கூட்டம். அப்ப அந்த 1300 பேர்ல ஜுஹ்ரான்னு சொன்னாமா, அந்த ஜுஹ்ராவுடைய கோத்திரத்தை சேர்ந்த 300 பேர் மட்டும் சொல்றாங்க, அபூஜஹலே நம்ம பொருளை களவாங்க போறான்னு சொன்னிய, அதுக்கு பாதுகாப்புக்காக வந்தோம். இப்போவே மிக தெளிவாக அபூ சுஃபியான் சொல்லிட்டாரு, நம்ம பொருளும் அவரும் பாதுகாப்பா வந்துட்டாங்க. அப்ப முஸ்லிம்கள் எந்த தப்பும் செய்யல. அப்ப நமக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாதவர்களுக்கு நாம் ஏன் திருப்பி போய் தீங்கு செய்யணும்? ஆகவே எங்கள் குடும்பத்தை சேர்ந்த 300 பேர் நாங்கள் இப்பொழுதே பயணம் கிளம்பி போயிடுறோம்னு சொல்றோம். அப்ப அந்த 1300ல என்ன ஆயிருக்குமா, 300 கழிஞ்சிருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை குறைஷி வீரர்கள் இருக்கிறாங்க? 1000 பேர். இந்த 1000 பேரும் ரசூலுல்லாஹையும் சஹாபாக்களையும் எதிர்த்தே ஆக வேண்டும் என்று போர் தீர்மானத்தோடு வந்துட்டாங்க. இப்ப நாம் விரும்பினாலும் விரும்பாட்டாலுமா நம்மளை எதிர்த்து ஒருத்தன் ஆயுதம் ஏந்தும் பொழுது நம்ம உயிரை காப்பாற்ற நம்ம என்ன செய்யணும்? நம்மளும் பதிலுக்கு அதுக்கு ஆயுதம் ஏந்திதான் ஆக வேண்டிய ஒரு நிர்பந்த சூழலுக்கு ரசூலுல்லாஹ் தள்ளப்பட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் எந்த விதமான முன்னேற்பாடுகளும், எந்த விதமான பலமும், எந்த விதமான போர் தந்திரங்களும் இல்லாத சமயத்தில் அவர்கள் மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையுடைய வீரர்களை போரில் எதிர்கொள்ள வேண்டிய நெருக்கடியையும் தேவையும் அல்லாஹ் ஆளாக்கினான். அப்படி அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட அந்த மிக நெருக்கடியான ஒரு போர்க்காலமே பத்ர் என்று நம்ம சொல்றோம். இஸ்லாமிய வரலாற்றில ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்நாளிலே அமைந்த ஒரு முத்தான தருணம் என்றால் அது பத்ருடைய யுத்தம். ஏண்டா இந்த உலக மக்களுக்கு பல படிப்பினைகளையும் பல அதிசயங்களையும் தன்னகத்தே கொண்டது அந்த பத்ர் யுத்தம் என்பது. அப்ப உங்களுக்கு தெரியும், பொதுவாக அந்த யுத்த கழகத்துக்கு வரக்கூடிய பேர்கள் எப்படி இருக்கும்டாம, ஒன்னும் அது எந்த இடத்தில் நடக்குதோ
அந்த இடத்துடைய பேராக இருக்கு அந்த யுத்தத்துடைய பேர். அப்படி இல்லை என்றால் எதிரிகளாக யார் இருக்கிறாங்களோ, யாரை எதிர்த்து ரசூலுல்லாஹ் போர் புரிகிறாங்களோ அந்த இனத்தவர்களுடைய பேரே அந்த போராக மாறிடும். உதாரணத்துக்கு பத்ரு போர், அதே மாதிரி உஹது போர், கைபர் போர், அதே மாதிரி கந்தக் போர். இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்தில் நடந்துச்சோ அந்த இடமே அதனுடைய போருக்கான பேராக போயிடும். பத்ரு மைதானத்தில் நடந்ததுனால பத்ரு போர், உஹது மலையில் நடந்ததுனால உஹது யுத்தம், கைபர் மலை கணவாயில் நடந்ததுனால அது கைபர் யுத்தம். இப்படி ஒவ்வொரு யுத்தத்துடைய பெயர்கள் இப்படி வந்தது. அப்படி இல்லை என்றால் யாரை எதிரிகளாக எதிர்த்தார்களோ அவர்களுடைய பெயரை வைத்து போர்க்களம் வந்தது. உதாரணத்துக்கு பனு முஸ்தலக் என்று ஒரு போர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் முஸ்தலக் இனத்தவர்களை எதிர்த்து நடந்த யுத்தம். அதே மாதிரி பனு குரைலா யுத்தம் இருக்கு, பனு நலீர் யுத்தம் இருக்கிறது, ஹுனைன் யுத்தம் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு இனத்தவர்களை எதிர்த்து நடத்தினதுக்கு அந்த இனத்தவர்களுடைய பேரே அந்த போருக்கான பேராக போனதை நம்ம பார்க்கணும். அப்ப இந்த யுத்தத்துக்கு பத்ர் என்று பேர் வருவதற்கு காரணம் அது பத்ர் என்ற ஒரு மைதானத்திலே நடைபெற்றதனால் என்பதை பார்க்கணும். இப்ப இந்த யுத்தகலத்துக்கு தயாராகிறாங்க. முஸ்லிம்கள் பக்கம் எந்த விதமான பெரிய ஏற்பாடுகளும் இல்லை. அதனுடைய கம்பாரிசன் ஆஃப் ஸ்டடி நீங்க பார்த்தீங்கன்னா முஸ்லிம்கள் பக்கம் வெறும் 300 சில்ற பேர் தான், 313 பேர் தான் முஸ்லிம்கள் பக்கம் இருந்தது. ஆனால் காஃபிர்கள் பக்கமும் எத்தனை பேர் சொன்னோமா? 1000 பேர். முஸ்லிம்கள் பக்கம் ரசூலுல்லாஹ்வுடைய உயிரை காப்பாற்ற கூட ஒரு கவச ஆடை கிடையாதுமா. ஆனால் காஃபிர்கள் பக்கம் 600 கவச ஆடைகள் இருந்தன. முஸ்லிம்கள் பக்கம் 2 குதிரைகள் இருந்தது, காஃபிர்கள் பக்கம் 100கணக்கான குதிரைகள் இருந்தது. முஸ்லிம்களிடத்துல 2 குதிரை யார்கிட்ட இருந்துச்சு? அது முதல்ல ஹதீஸ்ல வருது. ஒன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல, இன்னொன்னு மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒட்டகைகள். முஸ்லிம்கள் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 60 ஒட்டகங்கள் இருந்தது. ஆனால் காஃபிர்களிடமோ 600க்கும் மேற்பட்ட ஒட்டகங்கள் இருந்தது. அப்ப மனிதர்களுடைய எண்ணிக்கையால், வீரர்களுடைய எண்ணிக்கையால், அடுத்தது ஆயுத பலத்தால், கவச ஆடையால், ஒட்டகப்படையால், குதிரைப்படையால், எதில் நீங்கள் யோசித்தாலும் எல்லா வகையான நிலையிலும் ரொம்ப தாழ்விலே இருந்தது இஸ்லாமிய சமூகம். ஒன்றே தவிர, ஈமானை தவிர, அல்லாஹ் மீது கொண்டிருக்கக்கூடிய தவக்கல்தை தவிர மற்ற எல்லாத்திலும் இந்த போர்க்களத்திலே முஸ்லிம்கள் இருந்தது மிக குறைவாக, மிக தாழ்வாக, மிக ரொம்ப கம்மியான ஒரு நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல அதான் ஒரு பெரிய ஸ்காலர் சொல்லுவாங்க, பத்ரு போர், the battle of Badr is truly an uneven race என்று சொல்லுவாங்க. uneven race என்றால் எப்படி சொல்றது? ஒரு போட்டி போறவங்க 2 பேரும் ஒரு ஈக்குவல் வெயிட்டேஜ்ல இருக்கணும்ல. ஒரு ஆள் ரொம்ப ஸ்டாண்டர்டான ஆள் ரொம்ப அவங்களை விட ரொம்ப கம்மியான ஆளோட மோதுறதுங்கிறது ஒரு அன்ஈவன் ரேஸ், நியாயம் இல்லாத ஒரு போட்டி. ஒரு வீரர் ஒரு போட்டி என்பது சரிக்கு சமமானவர்களிடத்தில் நடத்தப்படுவதுதான் போட்டியாக இருக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட போட்டியாக பத்ர் யுத்தம் இல்லை. பெரிய மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் எண்ணிக்கையில ரசூலுல்லாஹ்வுக்கும் அவர்களுடைய சஹாபாக்கள் கூட்டத்துக்கும் அந்த அபூஜஹலிடத்துல இருந்த குறைஷியர்களுடைய எண்ணிக்கைக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இருந்தது. அதை தாண்டி அவர்களிடத்துல வெறியும் இருந்தது. இதையும் தாண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கத்து சைடு இருந்தவர்கள் எல்லாம் பெரிய பெரிய இளைஞர்கள், வாலிபர்கள், நல்ல பெரிய பருவ வயது அடைஞ்ச நல்ல இளைஞர்கள் இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒண்ணு ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள் அதிகமா இருந்தாங்க, இல்லைன்னா ரொம்ப சின்ன வயசுக்காரவங்களா இருந்தாங்க. அதுலயும் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நோன்பு வேற வச்சிருக்கிறாங்க இல்லையா, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு. சோ அந்த நோன்புடைய அசதி ஒரு பக்கம், அவங்களுக்கு புதிதாக வச்சவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்ப பெரிய உடல் சோர்வும் இருக்கு. இவ்வளவு இக்கட்டுகளுக்குள்ள இவ்வளவு பல்வகையான நெகட்டிவ் பாயிண்ட்ஸுக்கு நடுவுல தான் இந்த பத்ர் யுத்தத்தை அல்லாஹ் கட்டாயம் நடத்தி காட்டக்கூடிய வண்ணம் ஒரு அழகிய விஷயத்தை அவன் செஞ்சான். இப்ப இப்படி இருந்து வரக்கூடிய சூழல்லமா இது எந்த ஆண்டு, எந்த மாதம், என்ன கிழமை நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரி 2 நான் ஏற்கனவே சொன்னேன், ரமலானுடைய மாதம். நாம எந்த மாதத்துல இன்றைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறோமோ இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் இந்த பத்ர் என்று சொல்லக்கூடிய மாபெரும் யுத்தத்தை கொண்டு வந்து சேர்க்கிறான். அது எந்த பிறையில் பார்த்தீர்கள் என்றால் பிறை 17. பிறை 17 ரமலானுடைய மாதம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாபெரும் யுத்தத்தை வெள்ளிக்கிழமை என்று முஃமின்களாகிய நம் மீது அல்லாஹ் விதியாக்கினான்.
உண்மையில் சொல்ல போனால் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் நிறைய கூடாரங்கள் போட்டு இருந்தாங்க. அந்த கூடாரத்துல ரசூலுல்லாஹ் கேட்ட பிரார்த்தனை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பத்ர் யுத்தத்தில் அவர்கள் கேட்டது மாதிரி யார் சொல்றாங்க? சஹாபாக்கள், குறிப்பாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பத்ர் யுத்தத்தில் ரசூலுல்லாஹ் கேட்டது மாதிரி வேற எந்த சமயமும் அவ்வளவு மனமுருகி அவங்க அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செஞ்சதே இல்லை. அவ்வளவு ஒரு உருக்கமான ஒரு இறை பிரார்த்தனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட செய்றாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? ரப்பே, என்னுடைய இத்தனை ஆண்டு கால தூதுத்துவ வாழ்க்கையில் இந்த மார்க்கத்தை சத்திய நெறி என்று உணர்ந்து உன் பக்கம் யார் யாரெல்லாம் வந்தார்களோ அந்த வந்த அனைவரையும் உனக்காக நான் பணயம் வைக்க இருக்கிறேன். எவ்வளவு பெரிய வார்த்தைன்னு பாருங்க. இவங்களுக்கு வேற யாருமே இல்லை. அல்லாஹ்வாகிய உன்னையும் என்னையும் நம்பி வந்த மக்கள், இவர்களையும் உனக்காக இந்த பத்ர் யுத்தத்தில் நான் பணயம் வைத்த ஆடை இருக்கிறேன். அப்படின்னா அவங்கள களத்துல நான் இறக்க போறேன். இவர்கள் இறந்து விட்டாலோ அல்லது இவர்கள் கொல்லப்பட்டு விட்டாலோ பூமியின் மீது உன்னை வணங்கக்கூடிய ஒருவரை கூட உன்னால் பார்க்க இயலாது சொல்றாங்க. ஏன்னா அன்றைய தினத்தில் உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள்ல யாரு? அந்த மதீனாவுல இருந்தவங்க மட்டும்தான் முஸ்லிம், வேற எங்கேயும் முஸ்லிம்கள் இல்லை. அதுதான் அவங்க சொல்றாங்க, நாங்க இந்த குறிப்பிட்ட அந்த 300 சில்லற பேர் இந்த இத்தனை வருடம் என்னுடைய நபித்துவத்துடைய இத்தனை வருஷம் தாவாக்கு கிடைத்த பரிசான மக்களை உனக்காக நான் பணயம் வைத்து விளையாட இருக்கிறேன். இவர்கள் இறந்து விட்டாலும் அல்லது இவர்கள் கொல்லப்பட்டு விட்டாலும் இனி உன்னை வணங்கக்கூடிய, உனக்கு ருக்கூது சுஜூது செய்யக்கூடிய ஒருவரை கூட இறைவா உன்னால் பார்க்க இயலாமல் போய்விடும். ஆகவே இந்த யுத்த காலத்தில் எங்களுக்கு உதவியை தா என்று அழுது மன்றாடி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. எந்த அளவுக்கு அவங்களுடைய துஆவுடைய பிரார்த்தனையுடைய உருக்கம் இருந்துச்சுன்னாமா, ரசூலுல்லாஹ் தாம் மேல போட்டு இருக்கக்கூடிய அந்த போர்வை இருக்கு பாருங்க, அந்த போர்வை அவங்களை விட்டு பறந்து போயிடுச்சு. அது கூட தெரியாதவனும் அந்த போர்வையை தூக்கி பிடிக்காதவனும் தன் ரப்போடு மனம் உருகி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருந்தான். அதாவது தங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் இந்த நபிகிட்ட போய் நிற்பாங்க, முறையிடுவாங்க, அவங்க பிரார்த்தனை செய்வாங்க, சரியா போயிடும். யார்கிட்ட போய் நம்ம முறையிடுவோமோ அவங்களே இப்ப கஷ்டத்துல நிக்கிறாங்க. அவங்களுடைய வார்த்தையெல்லாம் கேட்டு தடுமாறி என்ன செய்வது, ரசூலுல்லாஹ்க்கு யார் போய் ஆறுதல் சொல்வது என்று தெரியாமல் இருந்த சமயத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரடியாக ரசூலுல்லாஹ்ட்ட போய் ரசூலுல்லாஹ்வுடைய மேனியை பிடித்து சொல்றாங்க, நபியே போதும், நீங்க எவ்வளவு தூரம் இறைவனிடத்தில் கேட்க முடியுமோ அவ்வளவு தூரம் நீங்க கேட்டுட்டீங்க. இதுக்கு மேல நீங்க ரப்பிடத்துல கேட்பதற்கு ஒன்றுமே இல்லை. அவ்வளவு தூரம் நீங்க வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி. என்னமா, அல்லாஹ் ஒரு காலத்திலும் சத்தியத்துக்கு தோல்வியே தரமாட்டான், சத்தியத்திற்கு சோதனையை தருவான், எவ்வளவு வேண்டுமானாலும் நெருக்கடியை தருவான். ஆனா வெற்றி என்பது யாருக்காக தான் இருக்கும்? கடைசியில இஸ்லாத்துக்காகவும் அல்லாஹ் அந்த மார்க்கத்துக்கு தான் அல்லாஹ் வெற்றியை தருவான். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய பிரார்த்தனை என்பது அந்த சஹாபாக்களே அப்படியே தடுமாற செஞ்சிருச்சு. ஏன்னா அவ்வளவு ஒரு ரிஸ்க் சார். நீங்க யோசிச்சு பாருங்களமா, அதாவது நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, முட்டை விடுற கோழிக்கு தான் வலி தெரியும். இன்றைக்கு நம்ம அதை பொறிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், நமக்கு தெரியாது அந்த வலி. அதை உண்டா இருந்து அதை கரெக்டா அந்த முட்டையை இடுற கோழிக்கு தான் வலி தெரியுங்கிற மாதிரி இந்த மார்க்கம் என்பது நமக்கு ரொம்ப இலகுவாக கிடைச்சிருச்சுமா. எப்படி கிடைச்சிச்சு? உங்க அம்மா எங்க அம்மா முஸ்லீமாக இருக்க, உங்களையும் என்னையும் பெற்றெடுத்த தந்தை ஒரு முஸ்லீமாக இருக்க, இன்றைக்கு நீங்கள் நானும் முஸ்லீமா இந்த பயானை கேட்டுக்கிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுவே அல்லாஹ் நம்மளை ஒரு வேறு ஒரு இனத்தை சேர்ந்தவங்களுக்கு பிறக்க வைத்திருந்தால் நம்ம நிலைமை என்ன இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்றைக்கு உலகில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளை எப்படி பிறக்கணுமா? இயற்கை மார்க்கமான இஸ்லாத்தில் தான் பிறக்கிறது. ஆனால் அந்த பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அந்த பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளையை என்னவா மாத்திடுறாங்க? யகூதிகள், யூதர்களாக, நசரானியர்கள், கிறிஸ்தவர்களாக, மஜூசுகள், நெருப்பு வணங்கக்கூடியவர்களாக மாத்திடுறாங்க என்று நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம பிறந்த மார்க்கத்துல, இயற்கை மார்க்கத்திலே இன்னைக்கு நிலைத்து இருக்கிறோம் என்றால் அது அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் செய்த மாபெரும் நிஅமத். அன்றைக்கு ஒரு ஆள் முஸ்லீமா இருக்கிறதுங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும்.
இன்னைக்கு ஒவ்வொரு ஆளும் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளை எல்லாம் பொறுத்து அவங்களுக்கு சரியான விடைகளை கொடுத்து வரக்கூடிய எல்லா இன்னல்களையும் தானும் பொருந்தி கொண்டு அவர்களை உயிர் போற அளவுக்கு வேதனை செஞ்சாலும் அவங்களையும் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் இஸ்லாத்தின் பால் இருக்கிற வரையும் பயணிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களை பயிற்றுவித்த உத்தமர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த 23 வருஷம் அவங்க வட்ட போராட்டத்துக்கு கிடைச்ச பரிசு இந்த 313 பேர். இது சாதாரண இல்லை, இது பெரிய ட்ரம் கார்டு ரசூலுல்லாஹ். அப்ப இவ்வளவு பேரையும் கொண்டு போய் பயணம் வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை, குதிரை இல்ல, ஒட்டகம் இல்ல, ஆயுதம் இல்ல, கவசாடிகள் இல்ல, கேடயம் இல்ல. அப்ப ஆல்ரெடி பலம் பொருந்திய தோழர்களும் சஹாபாக்களும் கூட நோன்பு பிடிச்சிருக்கிறதுனால ரொம்ப சோர்வாக இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை அவர்களுடைய அந்த பத்ர் யுத்தத்தை அவர்கள் எதிர்கொண்டது என்பது சாதாரண காரியம் இல்லை. ஆனால் இதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு சோர்வின் போது கூட சஹாபாக்கள் சோர்வடையல. யார் ரசூலுல்லாஹ் நாங்கள் இருக்கிறோம், நீங்க ஏன் தயங்குறீங்க ரசூலுல்லாஹ்வுக்கு உறுதி கொடுத்தாங்க. அந்த தோழர்களுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் விளங்கும். யார் ரசூலுல்லாஹ் எங்களில் இந்த 300 சில்லற பேரில் கடைசி ஒருவருடைய உயிர் மூச்சு இருக்கின்ற வரைக்கும் உங்களை யாரும் தொட முடியாது ரசூலுல்லாஹ் என்று சொன்னாங்க. அவ்வளவு தூரம் உறுதியோடு தன் வாழ்க்கை தன் உயிர் போகும் என்று நினைத்துமே அவங்க பதறல, அதை நினைத்து நிலை குலைந்து போகல. என்னானாலும் வாங்க ரசூலுல்லாஹ் நம்ம போவோம், வாங்க என்ன நடக்குன்னு நம்ம பார்ப்போம், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு உறுதி கொடுத்தவர்கள் அந்த பத்ர் தோழர்கள். அதனாலதான் பத்ர் சஹாபாக்களுக்கு என்று இஸ்லாத்துல பெரிய ஒரு அந்தஸ்து இஸ்லாம் வழங்கியது. அல்லாஹ் எந்த அளவுக்கு வாக்கு கொடுத்தாமா, பத்ரிலே கலந்து கொண்ட அனைவருடைய பாவத்தை என்ன செஞ்ச நான் மன்னிச்சேன்னு சொன்னான். பத்ர் சஹாபாக்களிலே பத்ரிலே கலந்து கொண்ட அனைவருமே சொர்க்கவாசிகள் என்ற மாபெரும் ஒரு அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்தாண்டா சும்மா கொடுத்துடல. அல்லாஹ் என்னமா குர்ஆன்ல சொல்றான், அம் ஹஷிப்தும் அன் ததுகுலு ஃபில் ஜன்னah வலம்மா யஅதீக்கும் மஸலுல் லதீன ஹாலு மின் கப்லிக்கும் மஸஅத்துமுல் பஅஸாஉ வல் லப்ராஹு வல் ஜுல்சிலு ஹத்தா யகூலு வல்லதீன ஆமனு மத்தா ரசூலுல்லாஹ் அலா இன்ன நஸ்ருல்லாஹில் கரீம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது அம் ஹஷிப்தும் அன் ததுகுலு ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திற்குள் ரொம்ப இலகுவாக நீங்க நுழைஞ்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? அது கிடையவே கிடையாது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் கேட்கிறாமா, அஹஸிபன் நாசு ஐயுத்ரகு ஐயகூல ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். சூரா அன்கபூத்துடைய 4வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான், அஹஸிபன் நாஸ், அஹஸிபன் நாஸ் மனுஷன் நினைச்சிட்டு இருக்கிறாங்களா, ஐயுத்ரகு ஐயகூல ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொன்ன வார்த்தைக்காக வஹும் லா யுஃப்தனூன் நாங்கள் சோதிக்கவே பட மாட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களான்னு நல்ல கேள்வி கேட்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஈமான் கொண்டதுனால தனக்கு சோதனை வராதுன்னு நினைச்சாங்க, அது நம்மளுடைய முட்டாள்தம். ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு தோழர் வந்து சொல்றாரு, யார் ரசூலுல்லாஹ் நான் உலகில் உள்ள அனைத்தையும் விட அல்லாஹ்வையும் உங்களையும் நான் பெரிதாக நேசிக்கிறேன், நான் ஈமான் கொள்கிறேன் என்று சொல்றாரு. ரசூலுல்லாஹ் அமைதியா இருக்கிறாங்க. 2வது முறையும் அந்த தோழர் சொல்கின்றார், ரசூலுல்லாஹ் அமைதியா இருக்கிறாங்க. 3வது முறையும் அந்த தோழர் சொல்றார், யார் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட உங்களையும் அல்லாஹ்வையும் நான் பெரிதாக நேசிக்கிறேன் என்று. அப்பதான் ரசூலுல்லாஹ் 3 முறை அந்த தோழர் சொன்னதை கேட்ட பதில் கொடுக்கிறாங்க, தோழரே நீர் சொல்வது உண்மையாக இருப்பின் உனக்கு சோதனையும் வறுமையும் வெள்ளப்பெருக்காட்டம் வரும் என்று சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்டாமா, எப்ப நம்ம சத்திய பாதையில வர்றோமோ அப்போது நமக்கு கஷ்டமும் சோதனையும் ஜாஸ்தியா வரும். அதற்கு முன்னர் நாம் இருந்ததை விட நாம் சத்தியத்தின் பால் பயணிக்கும் பொழுது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பல்வாரியான திசையில நமக்கு சோதனைகள் வரும். அந்த சோதனைகளை நம்ம பொறுத்து கொள்றோமா என்று அல்லாஹ் நம்மளே சோதித்து பார்ப்போம். அதுல நாம் பொறுமையோடு இருந்து அல்லாஹ் எவ்வளவு பெரிய வெற்றியும் நமக்கு தருவான். நாம் எவ்வளவு பலம் குன்றியவர்களா இருந்தாலும், நம்மள்ட்ட உள்ள ஆயுதங்களும் நம்முடைய கவசங்களும் இல்ல நம்மள்ட்ட உள்ள எல்லா வகையான ஏற்பாடுகளும் நாம் மிக தாழ்விலே இருந்தாலும் வெற்றி என்பது சத்தியத்திற்கே இருக்கும் என்பதை உலகத்திற்கு அல்லாஹ் உணர்த்திய நாள் அந்த நோன்புடைய பிறை 17 என்பது. அதனால்தான் அந்த பிறை 17 மிக விமர்சையாக இஸ்லாமிய சமூகம் பேசப்படுவதற்கு காரணமே
பத்ரி என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய யுத்தத்தை அன்றைய தினத்தில் அல்லாஹ் நடத்தி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வரலாற்று மாற்றத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவரும் மதீனாவை உற்று நோக்கக்கூடிய வகையிலே அல்லாஹ் செய்தார். ஒரு சிறிய படை பெரிய படையை வெற்றி கொள்ள முடியுமா என்ற கேள்விக்கு இறை சக்தியுடைய துணை இருந்தால் நாம் எவ்வளவு பலம் குன்றியவர்களாக இருந்தாலும் வெற்றி என்பது இஸ்லாத்திற்கு, வெற்றி என்பது சத்தியத்திற்கு என்பது அல்லாஹ் உணர்த்திய மாபெரும் தருணங்களாக இந்த பத்ர் யுத்தம் அமைந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அந்த பத்ர் யுத்தத்திலே நடந்த பல அழகிய முத்தான தருணங்களோடு நாளை தினம் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதற்குரிய தௌஃபீக்கை ரப்புல் ஆலமீன் நம் யாவருக்கும் தந்தல் புரிவான் என்று கூறி இந்த அமர்வை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்மையிலும் இறையச்சமான காரியங்களிலும் தங்களை அதிகமாக இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முன்மாதிரி ஸ்தாபனமான இந்த நாசாவில நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். கிட்டத்தட்ட கடந்த 30-35 ஆண்டுகளுக்கு மேலாக பல சமுதாய பணிகளை, பல மார்க்க பணிகளை முன்மாதிரியாக இறைவனுடைய துணையை கொண்டு மார்க்க அடிப்படையிலே சிறந்த முறையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். உயிர் காக்கும் பணியாக, அவசரகால மருத்துவ சிகிச்சைக்காக உடனடியாக வந்து சேரக்கூடிய 24 மணி நேரமும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அவசர ஊர்தி ஒரு அழகிய சேவையும் சரி, நகைக்கடனும் சரி, மருத்துவம், கல்வி சார்ந்து கொடுக்கக்கூடிய உதவியாக இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்க ரீதியாக கொண்டு செலுத்த வேண்டும் என்பதற்காக அல் மதரசத்துல் முஹம்மதியா என்று நிறுவி ஒரு குறிப்பிட்ட தெருவுக்கு மட்டுமல்லாமல் கீழக்கரையில் உள்ள அனைத்து தரப்பை சேர்ந்த பிள்ளைகளும் வந்து படித்து பயன்பெறக்கூடிய வகையில ஒரு சிறந்த கல்வி ஸ்தாபனமும் செய்து 5 வேளை தொழுகையக்கூடிய ஒரு மர்க்கஸும் சரிப்பாக மற்ற மக்தபுகளை போன்று வெறும் ஓதி கொடுக்கக்கூடிய தர்சாக மட்டும் இல்லாமல் ஹிப்ஸ் என்று சொல்லக்கூடிய குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய அளவுக்கு மாணவர்களை பயிற்றுவித்து இன்றைக்கு வெளியூர்ல இருந்து காயில் பட்டணத்திலையும் நம்ம உமராபாத்திலையும் போய் ஒரு ஹிப்ஸுக்குள்ள ஆளுகளை நோம்புக்குள்ள தேடாம இன்றைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளே பல்வேறு இடத்துல இந்த மதரசாவை சேர்ந்தவங்க தொழு வைக்கிற அளவுக்கு நாசாவுடைய பணிகள் சிறந்த முறையில போய்